ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சோமவார திங்களில் அவசியம் இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இது எப்பேற்பட்ட விஷயம்னா, காலத்தால் மாற்ற முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட இது சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளே கூட சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, நம்மளோட வம்சத்தில் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது வாய்ப்பே கிடையாதுன்னு எத்தனையோ விஷயத்தை நம்ம விட்டுருப்போம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூட்சமமான முறைகளை தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது விதியாலும் மதியாலும் காலத்தாலும் நடக்காத விஷயம்லாம் கூட நடக்க வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 டிப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்லியிருக்குங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கட்டாயம் அதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் அதில் என்னென்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடிங்க, மரகத நீலவழி சக்கரம் போன வாட்டி எல்லாம் அப்ளை பண்ணவங்க எப்போ வருங்கிறது எனக்கு மெசேஜ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வந்துடும். அதாவது நீலவழி சக்கரத்துக்கு அப்ளை பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கையில் கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு பஸ்ஸில் வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரேம்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக 3 நாளாச்சும் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்சல் பண்ண வேண்டியதான் டைமிங்கு. அதனால் இந்த வாரத்தில் எல்லாத்துக்கும் கையில் கிடச்சிரும், டவுட்டே வேண்டாம் அதில். சரிங்களா? அதே போல் நம்ம மரகத நீலவழி சக்கரம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்க தோணும். நம்மளோட வீடியோவில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் மரகத நீலவழி சக்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த வீடியோஸ் அது ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, அதோட பவர் என்ன, மரகத நீலவழி சக்கரம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? அடுத்த பேட்சுக்கு மரகத நீலவழி சக்கரமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா வளர்பிறை பஞ்சமி நம்ம அப்டேட் போடுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதோட டீட்டெயில் உங்களுக்கு வீடியோலேயே நான் காமிப்பேன். மரகத நீலவழி சக்கரத்துக்கு எப்போ லாஸ்ட் டேட்டுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி அப்டேட் போடும்போதே அதிலே உங்களுக்கு காமிப்பேன். அது பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சில விஷயங்கள் காலத்தால் மாற்ற முடியாது, விதியாலும் மாற்ற முடியாத விஷயத்தை ஈஸியாக சரி பண்ணலான்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வரதில் முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறது. நமக்கு அருகம்புல் அப்படின்னாலே எல்லாருக்கும் தோன்ற விஷயம், இது விநாயகருக்கு தானே வச்சு கும்பிடுவாங்க, விநாயகர் வச்சு செய்கிறதான சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. சிவனுக்கும் கூட அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிற ஒரு முறை இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதுவும் எப்படி கும்பிடணுன்னா, நீங்கள் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டெய்லியும் பிரதோஷ காலம் வரும். ஈவினிங் 4:30 to 6:30, அந்த 5:30 அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதோஷ காலமாக தான் இருக்கும். 6:30 வரை டைம் இருக்குது. அந்த நேரத்தில், அந்த பிரதோஷ காலத்தில் இந்த அருகம்புல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே கூட இந்த புல்லெல்லாம் நிறைய ஃப்ரீயாகவே கிடைக்கும், உங்களுக்கு வெளியவே இருக்கும். அந்த புல்லை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓம் நமசிவாய அப்படிங்கிற நமசிவாய நாமத்தை அந்த அருகம்புல்லால் ஒரு 108 முறை நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இது நடக்காத விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக நடத்தி காமிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரதோஷ காலத்தில் செய்கிறதா சிறப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அருகம்புல் எதுக்கெல்லாம் எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறைகளை தான் சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு நீங்கள், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சோமவார திங்கக்கிழமை ஃபாலோ பண்ணி பண்ணுறோன்னா பண்ணலாம். இல்லை டெய்லியும் வரும், நீங்கள் சுத்தமாக இருக்குமா நேரமாக பார்த்து நீங்கள் பீரியட்ஸ் டைம் மட்டும் விட்டுருங்க. மற்ற நேரத்தில் அந்த அருகம்புல் வச்சு நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வரும்போது கூட ஒரு வீட்டில் தீராத கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனையும் சரி பண்ணக்கூடிய பவர் வந்து அருகம்புல்லுக்கு இருக்குது. பிரதோஷ காலத்துக்கு செய்யும்போது இன்னும் பவர் கூடி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிவபெருமானை பொறுத்த மட்டும் அவரோட பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தானே ஏற்றுக்குவாராம். அந்த கஷ்டங்களை அவரே வாங்கிப்பாராம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு கடவுள் தான் நம்ம சிவபெருமான்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய பேர்த்து வீட்டில் ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில வீட்டிலலாம் வந்துட்டு எங்களோட வம்சமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு தான், ஆனால் எங்களுக்கு வந்து ஆண் வாரிசு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளையாக இருப்பாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி பெண் வாரிசு வேணும், இல்லை ஆண் வாரிசு வேணும்னு வாரிசு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சித்தர்கள் சில முறைகளை சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம சித்தர்கள் என்ன ட்ரிக்கு சொல்கிறாங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போகணுமாங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பக்தர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு யாராவது 2 ஆண் குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கோங்க. 2 ஆம்பளை பசங்க இருக்கணும். அந்த மாதிரி 2 ஆம்பளை பசங்க இருக்கிற ஃபேமிலி யாராவது தெரிஞ்சதுன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஆனால் சிவன் கோவிலில் வச்சு தான் இதை செய்யணும். அவங்கக்கிட்ட நம்ம மடிப்பிச்சை வாங்கணுமா.
மடிப்பிச்சை வாங்கி வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு விரத முறையாகவும் அது ஒரு முறையை வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த வகையில் அந்த 2 ஆண் குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் மடிப்பிச்சை வாங்கி அந்த தொகையை வந்துட்டு சிவன் கோவிலுக்கு நம்ம செலுத்திட்டு வரணுமா. இதை வந்துட்டு திங்கக்கிழமை பிரதோஷ நாள் இப்படி வந்து கணக்கு பண்ணி நீங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் எந்த வீட்டில் பெண் குழந்தை வாரிசு இல்லை, ஆண் குழந்தை வாரிசு இல்லை இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு வகை என்னென்னா, அதாவது முன்னோர்களின் சாபமே சில விஷயத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, குலசாபம் வந்து நிவர்த்தி பண்ணுமா இந்த விஷயம். அதனால் முன்னோர்கள் சாபம், குலசாபமெல்லாம் இருக்குது, பெண் சாபமெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த முறையை செய்யும் போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நோய்கள்னால வந்து அவஸ்தைப்பட்டுட்ருக்கோம். அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய சொத்து எதுன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்துட்டு நிறைய பேத்துக்கு பாடாப்படுத்தும். எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய வைத்தியங்கள் பண்ணியிருப்பாங்க, எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சாலும் அவங்களுக்கு இருக்க அந்த உடல் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா சரியாகாமல் இருக்கும். சிலருக்கு வந்து பரம்பரை நோயாக இருக்கும், சிலருக்கு பாதியில் வந்த நோயாக இருக்கும். இந்த மாதிரி நோய்கள் வந்து சரியாகலை, பரம்பரையாக கஷ்டப்படுற நோய்களால் ரொம்ப அவதிப்படுறேன்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணுமா, தேய்பிறை அஷ்டமி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேய்பிறை அஷ்டமி, சதுர்த்தி. தேய்பிறை அஷ்டமிங்கும் போது காலபைரவருக்கு பண்ணுறது, வராகிக்கு பண்ணுவாங்க, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சிவனுக்குமே தேய்பிறை அஷ்டமி பவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சதுர்த்தி, விநாயகருக்கு கும்புறது, அந்த சதுர்த்தியும் சிவனுக்கு பவர் உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேய்பிறை அஷ்டமி, சதுர்த்தி இந்த 2 நாட்கள் எப்போ வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாளில் ஒரு விரதம் போல் இருக்கணுமா. அந்த நாளில் ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும். இப்போ மதிய நேரம் மட்டும்னா மதிய நேரம் மட்டும் சாப்பிடணும். காலையிலையும் ராத்திரி விரதம் இருக்க மாதிரி அன்னைக்கு நாளில் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு ஒரு விரதம் போல் அதை இருந்துட்டு வரும்போது தீராத நோய்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா இந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. தேய்பிறை அஷ்டமினாலே நம்ம காலபைரவர் வழிபாடு பண்ணணும், நம்ம அஷ்டமி வழிபாடுங்கிறது வராகிக்கு பண்ணுவோம், நமக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அஷ்டமியில் தீராத வியாதிகள் சரி பண்ணி கொடுப்பார் சிவன்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. அதனால் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, சதுர்த்தி வருது, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு விரதம் போல் உங்களால் இருக்க முடியும்னா அதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விரதம்னா நீங்கள் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நேரமும் பார்த்திங்கன்னா ஏதாவது உணவு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிலர் காலையில் நேரம் விரதம் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிடுவாங்க, மறுபடியும் ராத்திரி சாப்பிடாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் மதியம் சாப்பிட்டு காலையிலேயும் ராத்திரி விரதம் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அது எப்படியோ ஏதாவது ஒரு நேரம் விரதம் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரதம் இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால், பழம் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஆனால் தீராத பல வகையான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா இந்த விஷயமெல்லாம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் நோய்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் அதாவது காலகாலமாக நடக்காத விஷயங்கள் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பல வகையான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். Thank you so much.